வணக்கம். 1 ஆகஸ்ட் 2024 வியாழக்கிழமை நாளையோட ஈக்விட்டி மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி ஈவினிங் ஓப்பனிங் ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் ஓப்பனிங். முக்கியமாக இதில் நாஸ்டாக் இண்டெக்ஸ் மோர் தென் 2%, S&P 500 1.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 300 பாயிண்ட் நியர்லி 0.7% இப்போ பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே போல் யூரோப் மார்க்கெட்லேயும் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான அப்சைட் மொமெண்டம். ஸோ நாளைக்கு நிஃப்டி ஒரு கேப் அப் ஓப்பனிங்கான பாசிபிலிட்டி எதிர்பார்க்கலாம். ரெக்கார்ட் ஹை, அதாவது 25,000 கிராஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த நிஃப்டி நாளைக்கு 4வது நாளாக அந்த லெவலில் உடச்சி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் டே சார்ட்டில் க்ளோஸ் ஆகுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து ரெக்கார்ட் ஹையை உடைச்சாலும் சஸ்டெயின் ஆகாமல் ஒரு கன்சால்டேஷனோட முடிஞ்சிட்ருக்கு. 24,951 இன்றைக்கி நியர்லி 93 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு பாசிட்டிவ் அப்சைட். பிராட் மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் இன்றைக்கி ரெக்கார்ட் ஹையாக உடச்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் எஃப்ஐஎஸோட சைடில் செல்லராகவே முடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கும். ஏன்னா நேற்று மோர் தென் 5,000 crore அளவுக்கு இருந்தது. இன்றைக்கி 3,400 கோடி ரூபா அளவுக்கு நெட் செல்லராக இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு 3,300 கோடி ரூபா அளவுக்கு நெட் பையராக முடிச்சிருக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டா, கோர் செக்டார் டேட்டா இந்தியாவில் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. க்ரூட் ஆயிலோட இம்பேக்ட்டு செக்டார் க்ரோத் வந்து -2.6. அதே போல் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸும் -1.5%. இதை தவிர மற்ற பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கோலோட ப்ரொடக்ஷன் டேட்டா 14.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபர்டிலைசர் டேட்டா பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கு நெகட்டிவ்லேருந்து. சிமெண்ட் செக்டார் மைனஸ்லேருந்து 1.9% பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கு. அடிஷ்னல் ஃபேக்டர் ஆஃப் ஆத்தென்டிகேஷன், அதாவது பேமெண்ட், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு ஆதார் ஓடிபிக்கான ஒரு மேண்டேட்டை எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு ரெகுலேஷன்ஸ் ஆர்பிஐ ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் பேடிஎம் நம்ம கவனிக்கலாம். பேங்க் ஸ்டாக்ஸும் இதோட இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்பிஐ, டிசிஎஸ் ரொம்ப ஒரு ஸ்லைட் நெகட்டிவான இம்பேக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சிஹெச் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனி டிசிஎஸோட ஜாயின் வெஞ்சர். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னும் ஒரு சில கோஆப்ரேட்டிவ் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்கான டெக்னாலஜி ப்ரொவைடராக இவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த சிஹெச் டெக்னாலஜி இப்போது இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது. ரேன்சம்வேர் அட்டாக் வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு சிஸ்டம்லன்னு கொடுத்துருக்கிறது. ஸோ பேங்கிங் டூலுக்கு இல்லை பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்கு இது ஒரு பாதிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ எஸ்பிஐ, டிசிஎஸ் நாளைக்கு இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக கவனிக்கலாம். இயர் ஹை, மல்டி இயர், அதே போல் ரெக்கார்ட் ஹையை உடச்சி ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டில் இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸு. இது ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஸோ இது ஒன்லி லேர்னிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஜூபிலண்ட் ஃபுட், ஷாம் மெட்டாலிக்ஸ், என்ஓசிஐஎல், என்சிசி, ஜம்னா ஆட்டோ, எஸ்ஆர்எஃப், ஐநாக்ஸ் வின், க்ரீன்ப்ளை, இந்த ஸ்டாக்ஸ்லாம் டெக்னிக்கலாக ஒரு பிரேக் அவுட் இயர், மல்டி இயர், அதே போல் ரெக்கார்ட் ஹையை உடச்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாடா ஸ்டீல் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டில் குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ பார்த்திங்கன்னா 7.9% ஃபால் ஆகிருக்கு. ப்ராஃபிட் 75% ரைஸ் ஆகிருக்கு. இதில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ப்ளஸ் என்னென்னா மார்ஜின் 350 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. டாடா ஸ்டீலுக்கு நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த ரிசல்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து அவங்க ஒரு சில நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. 17,000 கோடி ரூபா அளவுக்கு மினரல் டேக்ஸ் வந்து கோர்ட் ரூலிங்கோட அப்ரூவல், அதாவது அவங்களோட டைரக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் பே பண்ண வேண்டி இருக்கோம் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் வேல்யூ அமௌண்ட். ஸோ அதனால் டாடா ஸ்டீலுக்கு இது ஒரு நெகட்டிவ் செட்பேக் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபோசிஸ், இதுவும் ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான். 32,000 கோடி ரூபா அளவுக்கு ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட டேக்ஸ் வந்து எவேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கம்பெனி, ஆனால் இதில் வந்து கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட எல்லா டியூவும் நாங்கள் பே பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெங்களூர் பேஸ்டு இன்ஃபோசிஸ்
2017 2022 இந்த 5 வருஷத்தோட ஜிஎஸ்டியில் ஒரு சில செட்பேக் இருக்குது அப்படின்றதையும் ஜிஎஸ்டி டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிறது. 32,403 கோடி ரூபா அளவுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்ஃபோசிஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி கர்நாடகா ஸ்டேட் ஜிஎஸ்டி இதுக்கான ப்ரீ ஷோகாஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறதாகவும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட அவுட்கம் நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் இன்ஃபோசிஸ் அப்படின்றது ஒரு செட்பேக் அப்படின்னே சொல்லலாம். கோல் இண்டியா எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட் 4%, ரெவன்யூ 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப இதில் பாசிட்டிவ் என்னென்னா 37.7% மார்ஜின் 39.3% அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட். 4,070 கோடி ரூபா ப்ராஃபிட் கடந்த வருஷம் இதே குவார்ட்டரில் இருந்தது. இப்போது 4,458 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 5.5% ரைஸ் ஆகிருக்கு. வார கடன் ஸ்லைட் ட்ராப் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவ். 2.9%லேருந்து 2.8% அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு. கோடக் மஹிந்திரா பேங்க், என்பிடி எமிரேட்ஸ், ஃபேர்ஃபேக்ஸ், ஐடிபிஐ பேங்க்கோட பிட்டிங்கில் இருக்கிற கம்பெனிஸு. ஸோ ஐடிபிஐ பேங்க்கினுடைய பேங்க் ஸ்டேக் சேலை பை பண்ணுறதுக்கான டிமாண்ட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 6:20 வரைக்கும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். கோல் இண்டியா எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட். டாடா ஸ்டீல் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட். பேங்க் ஆஃப் பரோடா ஒரு மிக்சட் ரிசல்ட். ஜிடிஎன்டி ஸ்ட்ராங் ரிசல்ட். பிரைகால் குட் ரிசல்ட். பூர்வாங்கரா குட் ரிசல்ட். ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் குட் ரிசல்ட். சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் பாசிட்டிவ், நியூட்ரல் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். கேஆர்பிஎல் வீக் ரிசல்ட். ஃபினோ பேமெண்ட் பேங்க் வீக் ரிசல்ட். சொனட்டா சாஃப்ட்வேர், சாஸ்கன், ஜேகே லக்ஷ்மி, நூவோகோ விஸ்டாஸ், ரிலாக்ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வாட்ச் பண்ணலாம். பர்ன்ஸ்டீன்ற ரேட்டிங் ஏஜென்சி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கான ரேட்டிங் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கவரேஜ் ரேஷியோ. எஸ்பிஐ லைஃப் 2,270 ரூபா டார்கெட் ப்ரைஸ். ஹெச்டிஎஃப்சி லைஃப் 810, எம்எஃப்எஸ்எல் 1,350. ஸோ எல்ஐசி வந்து மார்க்கெட் பர்ஃபார்ம் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்குறாங்க. டார்கெட் 1,190. அதே போல் ஐசிசிஐ புடென்ஷியல் லைஃபுக்கு கவரேஜ் ரேஷியோ இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டர் பர்ஃபார்ம் அப்படின்றது. இதோட டார்கெட் 590 கொடுத்துருக்குறாங்க. பிபி ஃபின்டெக்கோட டார்கெட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டார்கெட் 1,720. சொனட்டா சாஃப்ட்வேர் ப்ராஃபிட் ட்ராப் ஆகிருக்கு, ஆனால் ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினும் ஒரு பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம். அம்புஜா சிமெண்ட்டோட ப்ராஃபிட் 11.5% கிட்ட ட்ராப் ஆகிருக்கு. நாளைக்கு ரிசல்ட்டோட இம்பேக்ட் அதே போல் ரேட்டிங் சேஞ்சஸும் நடக்க வாய்ப்பு இருக்குது. பிரைகால் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட். ஜேகே லக்ஷ்மி ரெவன்யூ 11% கிட்ட ட்ராப் ஆகிருக்கு, ஆனால் மார்ஜின் 12.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு மிக்சட் ரிசல்ட். அதே போல் மேனேஜ்மெண்ட் போர்டு காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் அமல்காமேஷன் அப்ரூவ் பண்ணியிருக்கிறது. நாளைக்கு ஜேகே லக்ஷ்மி வாட்ச் பண்ணலாம். காட்ஃப்ரே பிலிப் கேஸ் டெல்லி கோர்ட்டில் ஸோ இன்டரிம் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறது. காட்ஃப்ரே பிலிப் நாளைக்கு கவனிக்கலாம். பாரத் ஃபோர்ஜோட குரூப் கம்பெனி ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது டிஃபென்ஸ் லைசன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. பாரத் ஃபோர்ஜ் நாளைக்கு கவனிக்கலாம். இது தவிர இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போதும் சரி, மார்க்கெட் ஹவர்ஸ்லேயும் ஒரு சில நியூஸ் நாளைக்கும் கவனிக்கலாம். அதானி எனர்ஜியோட QIP மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் டிமாண்ட். தீபக் ஃபெர்டிலைசரோட ரிசல்ட் இம்பேக்ட் நாளைக்கு அகைன் வாட்ச் பண்ணலாம். கெயில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் 2025-27க்கான கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பாபிக்யூ நேஷனோட அக்விசிஷன் நியூஸ். ரெட் ஆப்பிள் கிச்சன்ற கம்பெனி. சுமிடோமோ கெமிக்கல்ஸ் டெப்யூட்டி MD அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. சுமிடோமோ கெமிக்கல்ஸ் நாளைக்கு கவனிக்கலாம். வேதாந்தா NSE BSEயோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. டிமர்ஜருக்கான நியூஸ். கிட்டத்தட்ட 6 இண்டிபெண்ட் லிஸ்டட் கம்பெனிஸை டிமர்ஜ் ஆகிறதுக்கான நியூஸ் கொடுத்துருக்குறது. வேதாந்தா நாளைக்கு கவனிக்கலாம். மேன்கைன் ஃபார்மா நியூ குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட் 10% நியர்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 12% ரைஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் நெகட்டிவ் என்னென்னா மார்ஜின் ட்ராப் ஆகிருக்கிறது நெகட்டிவ். டொயோட்டோ கிர்லோஸ்கார் நியூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மகாராஷ்டிராவில் நியர்லி 20,000 கோடி ரூபா அளவுக்கு அமைக்கிறதுக்கான நியூஸு. கிர்லோஸ்கார் இண்டஸ்ட்ரீஸ் வாட்ச் பண்ணலாம்.
என்ஹெச்பிசி கேஷ் ஃப்ளோ ரைஸ் பண்ணுறதுக்கு மானிட்டைசேஷன் ஸ்டெப் எடுத்திருக்கிறதாவும் அதுக்கான மேனேஜ்மெண்ட் போர்ட் மீட்டிங் என்ஹெச்பிசி கவனிக்கலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி இந்த 2 கம்பெனிஸோட ரிசல்ட்டு ப்ளஸ் ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் டேட்டா நாளைக்கு இருக்குது. ஸோ அதனால் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதிக்கான ரேட்டிங் அப்டேட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் மாருதியோட ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருக்குது. ப்ராஃபிட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபஸ்ட் டைம் ட்ராப் ஆகிருக்கு. ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்யூவியோட வால்யூம் 24% ரைஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் ஷேர் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கிறது அதானி பவர், அம்புஜா லோ மார்ஜின், பிஹெச்இஎல் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மஹிந்திரா வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆவரேஜை விட கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்குறாங்க. மாருதியோட ரிசல்ட்டு வெரி குட், டாடா ஸ்டீல் குட், ஜீல் இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்தது, எக்ஸலண்ட் ரிசல்ட். இதில் எக்ஸலண்ட் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட்டும் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நாளைக்கு ரேட்டிங் சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம். விப்ரோ நியூ ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க, நாளைக்கு கவனிக்கலாம். இதை தவிர 211 கோடி ரூபா லாஸ் பிஹெச்எல் கொடுத்துருக்குறாங்க. அதானி பவர் 55% ப்ராஃபிட் ட்ராப் ஆகிருக்கு. ஆரியன் ப்ரோ ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க மலேசியா பேங்க்லேருந்து 361 ரெக்கார்டு ஹையை இன்றைக்கி உடச்சிருக்கு. ஸோ யூகே கோர்ட்டில் இவங்களுக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவ் இம்பேக்ட்டு. ஸோ நியூஸ் இம்பேக்ட்டு, குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, இதெல்லாமே நாளையோட மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸு இம்பேக்ட் இருக்குன்றதை பார்த்தோம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா 2 விஷயம். ஆட்டோ செக்டாரில் நம்ம நாளைக்கு கவனிக்கலாம். ஆட்டோ செக்டார் ஏன் கவனிக்கலாம் அப்படின்னா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ரிசல்ட் இன்றைக்கி வந்திருந்தது, மாருதியோட ரிசல்ட் வந்திருந்தது. 2வது விஷயம், ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் நாளைக்கு ஆகஸ்ட் 1 ஆட்டோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. 2வது செக்டார் ஸ்டீல் கம்பெனிஸ் வாட்ச் பண்ணலாம், டாடா ஸ்டீலோட ரிசல்ட்டு. 3வது செக்டார் ஐடி செக்டார். இன்ஃபோசிஸோட இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்து இம்பேக்ட் ஸ்டாக் ப்ரைஸில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர 8 கோர் டேட்டா, யூஎஸ் மார்க்கெட்டோட ரேலி, இதெல்லாமே நாளையோட மார்க்கெட்டில் இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.